திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் வெல்த் கிரியேட்டர். மண்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் எல்லாமே வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்தியராக தான் கொடுத்துருந்தோம். ஷார்ட் டேர்மாக ஒரு லெவல் வந்து கொடுக்க முடியல. மார்க்கெட் வந்து வார் சுச்சுவேஷனில் கேப் டவுன் ஆகிறதுனால ஸோ ஷார்ட் டேர்மாக இந்த லெவலும் நான் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து மண்டே க்ளோஸ் ஆனது வந்து ஒரு ஹை வச்சு க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணது 24,850 க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. க்ளோஸ் ஆகியிருந்தப்பே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தது மார்க்கெட்டில். ஸோ அதாவது மண்டே. ஸோ அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் அதுதான் நடந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருந்தது. வார் இருக்கிறதுனால ஸோ இந்த கேப் டவுன் வந்து சகஜமாக நடக்கிறது தான். ஸோ அந்த கேப் டவுன் தான் மார்க்கெட் நடந்திருந்தது. தென் வந்து இந்த ஜோன் வந்து நான் மண்டே லெவல்ஸில் கொடுத்துருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே தான் இன்றைக்கி நடந்துச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து கீழே வந்து அந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. அதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கேண்டிலும் வந்து இதை க்ளோஸ் பண்ணி அடுத்த கண்டினியூ கேண்டில் லென்த்தியராக வைக்கல. அங்கேயே தான் இருந்தாங்க. அங்கேருந்து ரொம்ப நேரம் வந்து இந்த லெவலில் சப்போர்ட் தான் தேடிட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ சப்போர்ட் தேடின மார்க்கெட் ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாங்க. மேலே வந்த மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ, மண்டேவோட லோ வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 24,600 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலுங்கிறதுனால அங்கே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டு. ரிவர்ஸ் ஆகிட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி 24,473 க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்குமே வந்து கேப் டவுன் கண்டினியூ ஆகுமா இல்லை மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது இப்போ வரையும் சொல்ல முடியாது. ஸோ நியூஸ் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அடுத்த லெவல் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கே வர முடியும். ஸோ நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதையும் டே கேண்டில் உங்களுக்கு காட்டுறேன், இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு மண்டே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தது. ஒரு சேனல் க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. சேனல் வந்து டவுன்வர்ட் சேனலாக தான் இருந்தது. டவுன்வர்ட் சேனலாக இருந்தது. சேனலை வந்து பிரேக் ஆகி கேப் டவுனில் மண்டே ஓப்பன் ஆயிருந்துச்சு. வார் வந்து இது ஃப்ரைடே நைட்டில் இருந்து தான் வார் ஸ்டார்ட் ஆனதுனால கேப் டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட் மண்டே. ஸோ மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அகைன் வந்து ஒரு ரெக்கவரி ஆனாங்க. ரெக்கவரிக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனடா கூட இந்தியா வந்து ட்ரேடு வந்து ஃப்ரீ ட்ரேடு வந்து சைன் பண்ணாங்க. ஸோ சைன் பண்ணது ரீசனாக வச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. பட் மேலே வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எக்ஸ்பீரி இருந்தது. ஸோ புட் சைடு இருக்க ப்ரீமியமும் டிகே பண்ணுங்கிற ஒரு ரீசனுக்காக மார்க்கெட் வந்து அகைன் ரெக்கவர் ஆச்சு. ஸோ ரெக்கவர் ஆன மார்க்கெட் அங்கேயே க்ளோஸ் ஆனாங்க. தென் வந்து இன்றைக்கும் ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கும் ரீசன் வந்து வார் தான். வார் இன்னும் பேனிக்கான சுச்சுவேஷனில் தான் குளோபலாக இருக்குது. ஸோ அதனால் வார் இன்னும் கண்டினியூ ஆகிறதுனால கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கீழே தான் வந்துருக்காங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து கீழே வந்துட்டு அகைன் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இதுக்கு அடுத்த மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,190 லெவல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லெவல் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த லெவலை. ஸோ அந்த லெவல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் மே மந்தில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு டே கேண்டில். ஸோ அது வந்து ஒரு லெவலாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படி வந்து ப்ரீவியஸ் டேட்டா படி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் அகைன் ரெக்கவர் ஆச்சோ, மறுபடியும் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து இந்த டேவோட லோ, அதாவது இன்றைக்கி டேவோட லோ வந்து மார்க்கெட் ட்ரையல் பண்ணும். இன்றைக்கி டேவோட லோ வந்து 24,300. ஸோ அந்த லோவை வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆனாலும் ஆவாங்க. ஸோ இல்லை மார்க்கெட்டுக்கு ஏதாவது நல்ல நியூஸ் இருந்தது அப்படின்னா மேலே வரும். ஸோ ஃப்ரைடே வரையுமே நமக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே தான் வந்து மார்க்கெட்டோட அடுத்த டர்னிங் பாயிண்ட் என்னன்னு தெரியும். ஸோ அடுத்த டைரக்ஷன் வந்து மார்க்கெட் சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரைடே வரையுமே வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆகும். இல்லை வார் சுச்சுவேஷன் கொஞ்சம் தீவிரமாக ஆகுது அப்படின்னா கேப் டவுன் ஆன மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாகவும் ஃபால் ஆகிடாது. ஃபால் ஆனாலும் ஒரு லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் ஃபால் ஆகும். ஸோ அதனால் லெவல்ஸ் செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் 24,190 க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 23,820. ஸோ அன்றைக்கி கொடுத்த சேம் லெவல் தான். இன்றைக்கி மட்டும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் 24,190. ஸோ இந்த லெவல்ஸும் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கேப் டவுன் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் டவுன் டைமில் ட்ரேட் பண்ணணும், இல்லை கேப் அப்பாக இருக்குது, நமக்கு டைரெக்ஷன் தெரியல அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு 10 o'clock மேலே மார்க்கெட்டில் வந்து ஹெவி வாலடைல் வந்து இருக்காது. ஸோ எப்பயுமே 10 o'clock மேலே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாலடைல் சுச்சுவேஷனில், இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்க சுச்சுவேஷனில் 10 o'clock மேலே ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து அப்போ ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கும். ஈவன் காலர் புட் ஏதோ ஒரு ட்ரெண்டில் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் புதுசாக ட்ரெண்ட் எடுக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே நடந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும்.
மார்க்கெட் வந்து காலையில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 3 கேண்டில் விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட்டை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு 15 மினிட்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை போகுது. போன மார்க்கெட் வந்து இந்த ஹையை கண்டினியூ பண்ணாமல் அகைன் கீழே வருது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் பையர்ஸ் வந்து நார்மலாக பையர்ஸ் எல்லாருமே ஆக்டிவ் ஆவாங்க. பட் அகைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து அகைன் பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஸோ இங்கே கால் ப்ரீமியமாக பார்கெயின் பண்ணி வாங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்பும் டவுனும் வச்சு டோஜியாக கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிது அப்படின்னா ட்ரேட் போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுது அப்படின்னா இந்த கேண்டில் விட்டுட்டு அடுத்த கேண்டிலில் வந்து ட்ரேட் போங்க. ஸோ இந்த கேண்டிலில் ட்ரேட் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் 40-45 பாயிண்ட்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு ஒரு 5 அல்லது 10 பாயிண்ட் வந்து கால் சைடில் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 10 ஆர் 15 பாயிண்ட்ஸ்க்குள்ளே டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ட்ரேட் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் வந்து லென்த்தியராக வேணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அந்த வாலடைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் கண்டினியூ ஆகி மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிறதுக்காக கீழே வந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒரு புட் மூமெண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகாதனால அந்த புட் மூமெண்ட்டுமே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்லேயே தான் இருந்துச்சு. லெவல்ஸில் இருந்துட்டு மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு, கேண்டில் மேலே போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெட் கேண்டில் வந்து 2 க்ளோஸ் வச்சிருக்காங்க. க்ளோஸ் வச்சுட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வருது. ஸோ இதே செட்டப் தான், சேம் இங்கே ஒரு செட்டப் நடந்திருக்கு இல்லைங்களா, அதே செட்டப் தான். ஸோ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல அகைன் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வாலடைலாக இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் போகும் தெரியும். ஸோ அதுக்கு மேலே போகாதுன்னு தெரியுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் போகும் இல்லை நம்மளோட டார்கெட் எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாலடைல் டைமில் ஸோ இந்த கேண்டிலோட விக்கை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணி இந்த கேண்டிலோட பாடி கையில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இந்த கேண்டில் அல்லது இந்த கேண்டிலோட ஃப்ளோவில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஆனால் இந்த செட்டப் கிடைக்கிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாலடைல் டைமில் ரேண்டமான சப்போர்ட்டு இல்லை ரேண்டமான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்லாம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப லாஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி லாஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிடணும். ஸ்டாப் லாஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சிருக்கு அப்படின்னா அந்த கேண்டிலோட விக்கோட லோவை வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணிட்டு அடுத்த கேண்டிலில் ட்ரேட் போகணும். ஸோ நான் சொல்கிறது வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டில் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட சார்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டோட லோவில் வந்து கரெக்டாக ஸ்டாப் லாஸை செட் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஹை ட்ரை பண்ணிவிட்டு அகைன் ஒரு லோ வச்சு ஒரு ஹை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த லெவல்ஸில் வந்து நம்ம கொடுத்துருந்ததுனால இந்த லெவல் சப்போஸ் போய் முட்டும்போது இந்த லெவலில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல கூட ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேடெல்லாம் இல்லை. ஏன்னா 3 o'clock மேலே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா கொஞ்சம் பெரிய கேண்டிலாக ஓப்பன் ஆகும். ஸோ அப்பையும் லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செட்டப்பை வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. செட்டப் நீங்கள் ஏதாவது செட்டப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பெட்டராக இருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணுங்கள். பட் வந்து இந்த மாதிரி வாலடைலாக இருக்கிறப்போ ரேண்டம் சப்போர்ட்டு ரேண்டம் ரெசிஸ்டன்ஸில் எடுக்குது அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல மட்டும் ட்ரேட் எடுங்க. ஒரு செட்டப்பை அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ட்ரேட் போனீங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தியராகவே போகும் அந்த ட்ரேடு. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செட் பண்ணுற பாயிண்ட்ஸை பொறுத்து தான். நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் போதும் இல்லை 15 பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னா அதோட எக்ஸிட் ஆயிருங்க. அதுதான் சேஃபாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.